வண்டி கொடி கம்பெல்லாம் வச்சு வண்டி மெரூன் கலரில் வண்டி மாசா நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. A to Z எல்லா புஷுமே உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தான் இந்த வண்டியை உங்களுக்கு சேல்ஸ் எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட் கப்பல்சர் எல்லாமே வெரி நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சீட்டு மேலேயும் உங்களுக்கு ஏசி வண்டி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பேக் வியூ காட்டி தரேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கவே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு, லோக்கலில் ஓட்டியாச்சு, திருநெல்வேலி போயிட்டு வந்தாச்சு. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலே ஒரு தனி கெத்து வருது. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம திருநெல்வேலிக்கு 120 ஓட்டி பார்த்தாச்சு. ஃபார்ச்சுனரோட ஒரு பெரிய வண்டி. இந்த வண்டியை வீட்டு ஃப்ரெண்டில் விட்ட வீடோட மதிப்பே வேற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CH ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சுமோ கிராண்ட் GX டாப் மாடல் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் நம்ம ஷாப் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கிராண்ட் GX டாப் மாடல் தான் எடுத்துகிட்டு வரும். அது பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி கொடி கம்பெல்லாம் வச்சு வண்டி மெரூன் கலரில் வண்டி மாசா நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013 லாஸ்ட் வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர் 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எஃப்சியில் 2028 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன். வண்டி என்னெல்லாம் ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, ஃப்ரண்ட் ஏசி, டாப் ஏசி எல்லாமே இருக்குது. மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக், ஓஆர் மிரர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. போக உங்களுக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட், உங்களுக்கு லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், லோ ராம், இண்டு புஷ், பால் ஜாயிண்ட் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z எல்லா புஷுமே உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தான் இந்த வண்டியை உங்களுக்கு சேல்ஸ் எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட் பில்லு எல்லாமே கஸ்டமர்கிட்ட இருக்குது. எடுத்து ஒரு பைசா செலவு இல்லை. டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்கு எந்த ஒர்க்கும் இல்லை. இன்ஜினில் 100% கேரண்டியாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனரோட பெரிய வண்டி. இது ஃபார்ச்சுனரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1835 mm. இது பார்த்தீங்கன்னா 1940 mm. ஒரு ஃபார்ச்சுனர் வண்டியோட பெரிய வண்டி இந்த வண்டி. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயர் பார்த்தீங்கன்னா 95% மேலே இருக்குது. 2 டயர் 70% இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டுருக்காங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே புதுசாக போட்டுருக்காங்க. மேலே உங்களுக்கு அப்போல்சர் எல்லாமே வெரி நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சீட்டு மேலே உங்களுக்கு ஏசி வண்டி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பேக் சீட் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு சைடு ஹேண்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபார்ச்சுனரில் கூட உங்களுக்கு பேக் சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இதில் ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி நீட்னஸாக இருக்கும். டேஷ்போர்டெலாம் புது வண்டி மாதிரி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஸ்டேரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ண வண்டி. நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க வண்டிக்கு. ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வச்சாலே போதும். நல்ல கூலிங் ஆகுது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனுக்கு லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்னஸாக இருக்குது. ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு எல்லாமே நல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எடுக்கிறவங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு பேக் வியூ காட்டி தரேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கவே எல்லாமே ஃபார்வர்ட் சீட்னால பார்க்கவே சூப்பராக இருக்குது. மேலே எல்லாமே ஏசி வண்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. A to Z கிளியராக இருக்குது இந்த வண்டி. நம்மளே பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு, லோக்கலில் ஓட்டியாச்சு, திருநெல்வேலி போயிட்டு வந்தாச்சு. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணி வரேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சுமோ கிராண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம போயாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வண்டியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டி எந்த ஒரு ஆசையும் தீர மாட்டுது. ஏன்னா வண்டி போட்டுறதுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு தனி கெத்தாக இருக்குது. இந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலே ஒரு தனி கெத்து வருது. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம திருநெல்வேலிக்கு 120 ஓட்டி பார்த்தாச்சு. அன்றைக்கி நைட்னால நம்ம ஷூட் பண்ண முடியல, இல்லைன்னா அதையும் ஷூட் பண்ணி காட்டியிருக்கலாம். 120 அசால்ட்டாக இந்த வண்டி போகுது. நல்ல பிக்கப் இருக்குது. ஏன்னா டாடா சஃபாரியோட 2.9 டெக்கார் இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்குது. அதனால் வண்டி ஒரு இனோவாவோட நல்ல பவராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வண்டியோட கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. A to Z எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. எடுக்கிறவங்களுக்கு எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர். வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கும் நம்புறேன். இந்த வண்டியோட பட்ஜெட் என்ன பார்த்துக்கலாம். டாடா சுமோ கிராண்ட் GX டாப் மாடல் 2013 மாடல் எஃப்சியில் 2028 வரைக்கும் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்க இந்த வண்டியை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,10,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,10,000 இல்லை, 4 லட்சம் இல்லை, 4 லட்சத்தையும் உழைச்சி பார்த்தீங்கன்னா 380 இல்லை, 360 இல்லை, 340 இல்லை, 3,4 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சத்தையும் உழைச்சி பார்த்தீங்கன்னா 290 இல்லை, 280 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,75,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம CH ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வெறும் 2,68,000 கொடுத்துடலாம். வெறும் 2,68,000 இவ்வளோ பெரிய வண்டி, ஒரு ஃபார்ச்சுனரோட ஒரு பெரிய வண்டி. இந்த வண்டியை வீட்டு ஃப்ரெண்டில் விட்ட வீடோட
மதிப்பே வேறு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கினா 2,80,000 ரூபா. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய வண்டி எடுத்து ஒரு பைசா செலவு இல்லாமல் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,68,000 மட்டும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம CH ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம CH ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு போய் பாருங்க. நம்ம என்னென்ன மாடல், என்னென்ன கண்டிஷனில், என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய, ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.